ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ் டிஎன்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம 6th 7th 8th தமிழ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பின்னுதல் என்ற வார்த்தைக்கு நிகரான ஆங்கில சொல் காண்க. நைட்டிங். ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது. அடிகோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு காண்க. எதிர் இணை சொற்கள். முல்லை நில மக்களை வந்து ஆயர்கள்னு சொல்லுவோம். பொறுத்துக. பெயரச்ச தொடர் எழுதிய பாடல். வினையச்ச தொடர் பாடி முடித்தான். வினை முற்று தொடர் வென்றான் சோழன். எழுவாய் தொடர் கார்குழி படித்தாள். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? 9. பல வகையான குழல்கள் இருந்ததை கூறும் நூல் சிலப்பதிகாரம். கலாமஸ் ரெடாங் என்பது எதன் தாவரவியல் பெயராகும்? பிரம்பு. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். கீழ்கண்டவற்றுள் தவறானது காண்க. சிந்து சமவெளி அகழாய்வில் ஆமை ஓடுகள் கிடைத்துள்ளனன்றது தவறானது. மீதி பாத்தீங்கன்னா ஆதினச்செல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கிடைத்தனன்றதும் கரெக்ட். செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, அதுவும் கரெக்ட். கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன, அதுவும் கரெக்ட். கலித்தொகையை தொகுத்தவர் நலந்துவானார். தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் சுந்தரர். மதவேலங்கள் என்பதன் பொருள் மத யானைகள். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றவர் நேரு. சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து எழுதும் பொழுது வருவது முக்காற்புள்ளி. 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி இலக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்கா. நல்லா நாம வச்சுக்கோங்க, தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, அது மெய்யம்மை தேடவும் அறிவை பயிலவும் மனித ஆன்மாக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என கூறியவர் விஜயலட்சுமி பண்டிட். புத்தியை தீட்டு என்ற பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு. குமரகுருவரர் எத்தனையாவது நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 17வது நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கல்வி கரையிலே கற்பவர் நாள் சில எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் நாலடியார். தவறான இணையை காண்க. விழலுக்கு இறைத்த நீர் போல ஒற்றுமையின்மை, அது வந்து ஒற்றுமையானதுதான். காக்கை உட்கார பனைமரம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு, இது கரெக்ட். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு, இதுவும் கரெக்ட். பசிமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல், இதுவும் கரெக்ட். தவறானது காண்க. சுஜாதா. மின்னணு வாக்கு என்னும் இயந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார், இது வந்து தப்பு. ரங்கராஜன்றது இவரோட இயற்பெயர், இது கரெக்ட். மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார், இதுவும் கரெக்ட். சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவுகள் கதைகள் இயற்றியுள்ளார், இதுவும் கரெக்ட். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகின்றான்? 20 வருஷம் தூங்குறாங்க ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா. பாரதியார் எழுதிய உரைநடை நூல் தராசு. நீலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என கூறும் நூல் தொல்காப்பியம். விலங்குகளின் இளமை பெயர்களில் தவறானவை காண்க. புலி பலர்ன்றது கரெக்ட். சிங்கம் குருளைன்றதும் கரெக்ட். பசுன்றது கன்றுன்றதும் கரெக்ட். ஆனா யானை குட்டின்றது தப்பு. ஆன்சர் பாத்தீங்கன்னா யானை குட்டி. கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண்ணெழுத்து. எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே என கூறும் நூல் தொல்காப்பியம். செந்தமிழ் அந்தனார் என அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. கல்வெட்டு எனும் தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் எபிகிராப். தமிழகத்தின் வேஸ்ட்வார்த் மற்றும் தென்னாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இறந்த கால வினைமுற்று தீர்க்க படித்தான். தவறானது காண்க. உலக ஓசோன் நாள் அக்டோபர் 16ன்றது தப்பு. உலக இயற்கை நாள் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அக்டோபர் 5. நடுவு நிலைமை உடையவர் எவ்வாறு அறியப்படுகிறார்? எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படுகிறார். அறத்துப்பால் எத்தனை இயல்புகளை கொண்டது? 4. உவசமம் என்பதன் பொருள் அடங்கியிருத்தல். அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ பிளஸ் களத்து. வன்புகழ் மூவர் தன் பொலிவால் வரைப்பு என கூறும் நூல் தொல்காப்பியம். முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். அரபிக்கடலில் கலக்கும் பேரி ஆற்றங்கரையில் அமைந்த நகரம் வஞ்சி. கொங்கு மண்டல எல்லைகளில் தவறானது கிழக்கு அகஸ்திய மலை. மீதி எல்லாமே கரெக்ட். தெற்கு பாத்தீங்கன்னா பனிமலை, மேற்கே வந்து வெள்ளிமலை, வடக்கே பெரும்பாலை. ஆண் பொருணை என அழைக்கப்படும் நதி அமராவதி.
கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள மாவட்டம் கோவை. நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவையாக இருந்தது என கூறும் நூல் அகநானூறு. தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல்? 2. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான். தமிழ் மொழியின் உபநிமிடம் என போற்றப்படும் நூல் பராபரக்கண்ணி. தவறானவை காண்க. ஒரு ஏரி. ஓர் ஏரின்னு தான் சொல்லணும், ஒரு ஏரின்னு சொல்லக்கூடாது. பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். 4 வகையான சொல்களில் தவறானது காண்க. தொகைச்சொல். வேலு நாச்சியாருடன் இருந்த அமைச்சர்கள் பெயர் என்ன? தாண்டவராயன். காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார்? உ.வே.சா. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். ஃபெரீஸ் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் பதம் காண்க. பயண படகுகள். பின்வரும் நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஆன்சர் சி கரெக்ட். வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் தேர்க. கருணை, மெர்சி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிற்சி அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். தமக்கென முயலான் நோன்றான் பிறர்க்கென முயலனர் உண்மையானே எனும் மனிதநேய வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. மலை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தர். கவிமணி என அழைக்கப்படுவர் தேசிய விநாயகம் பிள்ளை. இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. வரியார் கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரிது உடைத்து. ஆன்சர் பி. தீங்கிலிருந்து தம்மை காத்துக்கொள்ளும் சிறந்த வழி யாது? ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. தவறானது காண்க. இறைவனை கை தொழுதேன் பொருட்பெயர். இது மட்டும்தான் தப்பு. விடியலில் துயிலில் இருந்தேன். இது காலப்பெயர் கரெக்ட். புகழ் பூத்த மதுரைக்கு சென்றேன். இதுவும் இடத்தை குறிக்கிறனால இடப்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி. ஒரு தொழிலை குறிக்கிறனால இது தொழிற்பெயர். இடிக்குறி பெயர் காண்க. மண். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 2. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் எதன் மீது அமுத சிறப்பை தோன்றியது? பொய்கை. இது கோமுகி அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க கோமுகியை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பொய்கை ஆற்று தான் குறிக்கிறாங்க, அதனால பொய்கை தான் செலக்ட் பண்ணும். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பின் ஆதிரை. நீங்கள் நல்லவர் பாடப்பகுதியை மொழிபெயர்த்தவர் புவியரசு. 8 தொகையில் கடைசியாக வைத்து போற்றப்படும் நூல் புறநானூறு. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்று தமிழ் மொழியின் பெருமையை பாடியவர் நாமக்கலார். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதிலின் என்ற பாடலை பாடியவர் தொல்காப்பியர். வழா அமை எனும் சொல்லில் லா என்ற சொல்லின் மாத்திரை அளவு 3. மொழியின் முதல் நிலை பேசுவது கேட்பது. மாசு பாடு காது போன்ற எதற்கு எடுத்துக்காட்டு? நெடில் தொடர் குற்றியலுகரம். தற்போது உரைநடை வழக்கில் இல்லாமல் இலக்கியங்கள் மட்டுமே காணப்படுவது குற்றியலிகரம். ஆர்த்தோகிராபி என்பதன் தமிழாக்கம் காண்க. எழுத்திலக்கணம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். நன்செய் எனும் சொல்லை பிடித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். கிர்ஸ் சரணாலயம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் குஜராத். இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயேங். வல்லைப்பாட்டு என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். அரங்கசாமி என இயற்பெயர் கொண்டவர் வாணிதாசன். ஓமை கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் ராசகோபாலன். அம்மா எனும் சொல்லில் இம் என்ற எழுத்து மகர குறுக்கத்தில் எத்தனை மாத்திரை அளவு ஒலிக்கிறது? அரை மாத்திரை அளவு. பல்லுயிர் மண்டலம் என்பதன் தமிழ் சொல் பயோடைவர்சிட்டி. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டை குறுகத்திரித்த குரல் என்ற திருக்குறளின் பெருமையை கூறியவர் ஔவையார். வாய்மை எனப்படுவது உண்மையை பேசுவது, தீங்கு தராத சொற்களை பேசுவது. 10 பாட்டிலுள்ள பெரும்பானாற்று படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் உருத்திரங்கண்ணனார். கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியவர் இளநாகனார்.